ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டி டிராகன் எபிசோட் 11 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளூ நம்ம ஹீரோயின் திரும்ப பிறந்துட்டாங்கன்னு சொல்லி அதை அப்படியே கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அவ எதுக்காக இவ்வளோ இடத்த விட்டுட்டு இங்கே வந்து பிறக்கணும்னு முடிவு பண்ணா. ஆளும் அங்கிருந்த நேம்போட காட்ட யூஜி டவுன் அவங்க சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கும் விஷயம் புரியுது. யூஜி அப்ப அதுக்காக தான் அவங்க இடத்த செலக்ட் பண்ணிருக்கலாம். நம்மளும் பாத்தியில இது எப்படி நடந்தாலும் கடைசியில அவளோட சாய்ஸ் என்னைக்குமே நானா தான் இருப்பேன். அவரோட காயமும் திரும்ப அப்படியே லைட்டா அது வேலையை காட்டுது. நம்ம ப்ளூ நீங்க தான் முழுசா சரியாகல, அதுக்குள்ள எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் லூயிங் கூட இருக்கணும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த லைஃப்ல அவ பேர் ஒன்னும் லூயிங்லாம் கிடையாது. நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு ஐடியா சொல்றாரு. நம்மளும் இந்த டவுன்ல ஒரு ஃபேமிலி மாதிரி செட்டில் ஆயிடலாமா. சூப்பர் ஐடியான்னு அவங்க சொல்லும் போதுதான் அவங்களுக்கு டக்குன்னு நம்ம பவிலியன் கிங் ஞாபகத்துக்கு வராரு. அன்னைக்கு சில கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கே அவர் அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. இப்ப நாங்க ஒரு ஃபேமிலியா நடிச்சா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இல்ல நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்களா, என்னால ஒத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல. நம்மளும் அப்பெல்லாம் யார் சொன்னா, நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம். அவங்களும் அப்போ ஓகேன்னு சொல்ல நம்மளும் லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்றாரு. அப்படியே ஒரு 18 வருஷமும் ஓடி போகுது. நம்ம ப்ளூ வழக்கம் போல அப்படியே ஜாலியா நம்ம ஹீரோயினை பார்க்க போயிட்டு இருக்க. பார்த்தா அங்க நம்ம பவிலியன் கிங் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. இது உண்மையிலேயே நீங்க தானா? திரும்ப ஆயினோட சோலை எடுக்க வந்துட்டீங்களா? அதாவது நம்ம ஹீரோயினோட இந்த லைஃபோட பேர் தான் அது. ஆனா நம்மால என்னோட திமிரு பிடிச்ச ஒரு மெய்டை தேடி வந்த. அவங்களும் பதறி போயிட்டு டக்குன்னு அவங்க பவரை யூஸ் பண்ணி டிராகன் கிங் டிராகன் கிங் டிராகன் கிங்னு சொல்ல அடுத்த செகண்டே நம்மால் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. பெட்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டாரு போல. இங்க பாருங்க, இவர் ஆயினோட சோலை எடுக்க வந்திருக்காரு, என்னன்னு கேளுங்க. நம்ம பவிலியன் கிங் 3 என்றதுக்குள்ள ஒழுங்கா நீ இங்க வர. ஆனா நம்ம ப்ளூ முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒழுங்கு காட்டிட்டு இருக்கு. நம்மளும் போன் சோறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து பயந்து அவர்கிட்ட வர. அவன் சொல்லி ஒன்னும் நீ வர தேவையில்ல, போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா. அவங்களும் அப்படியே உள்ள போக நம்மளும் ஸ்கை நெட்டை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு ஆயினோட சோல் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு அவகிட்ட சொல்லல. 100 வருஷங்கிறது ரொம்பவே கம்மி காலம். நான் எப்ப வேணாலும் உன் லவரோட சோலை திரும்ப எடுக்க வரலாம். அதுவும் இல்லாம ஒரு மைட் கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு ஆள் சொல்ல. அப்புறம் இதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு நம்மளும் கேட்கிறாரு. ஹெவன்லி சோல்ஜர்ஸ்லாம் ஒரு பிளட் டெவில தேடிட்டு இருக்காங்க. அதான் என் மைட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலான்னு சொல்லி வான் பண்றதுக்காக வந்தான். நிஜமாவா? இந்த சாதாரண விஷயத்துக்காகவா நீயே நேர்ல வந்திருக்க? எனக்கு என்னமோ நீ அவளை லவ் பண்றியோன்னு தோணுது. நம்ம பவிலியன் கிங் சாக்காயிடுறாரு. இல்ல நீ என்ன உளறிட்டு இருக்க? வளர்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ நான் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கவே மோட்டல் லவ்னா என்னங்கிறத நான் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். உனக்கு வேணா சொல்லு, நான் உனக்கு அதை கத்து தரேன். ஒரு காயப்பட்ட டிராகன் கிட்ட இருந்து எதையும் கத்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு அவரும் சொல்ல. நம்மளும் அப்புறம் ஒயிஸ்டோன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன கடை போட்டு மீன் வித்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சைட்ல பார்த்தா ஒரு ராயல் நோட்டீஸ். மக்கள் எல்லாரும் ஈ மாதிரி அங்க முச்சிட்டு இருக்கு. அதுல அவரு கனவுல பார்த்த மலைக்கான ஒரு தேவதையை பத்தியும், எனக்கு தெரிஞ்சு அந்த தேவதை ஈஸ்ட்ல தான் இருக்கணும். அவளை யார் கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டு வராங்களோ அவங்களுக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த தேவதையும் அரச வம்சத்துல கல்யாணமும் பண்ணிக்கிறத அதுல போட்டிருக்க. இப்ப அப்படியே ஒரு மொட்டை தலையின காட்டுறாங்க. அவன் கூட யூசியான்னு சொல்லி ஒரு லேடியும் இருக்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தேவதை நீயே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூஜி டவுன் ஈஸ்ட்ல தான் இருக்கு, நீயும் இங்க தான் இருக்கு. அவங்களும் ஆமா, பின்ன என்ன தவிர வேற யார் அந்த தேவதையா இருக்க முடியும்? அப்பதான் சைட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவங்க பாக்குறாங்க. நேரா அவங்க கிட்ட போயிட்டு, இவகிட்டே நீங்க மீன் வாங்க போறீங்க? இந்த ஊர்ல கெட்ட சத்தின்னு சொல்லி இவளுக்கு ஒரு பேர் இருக்கு. பிறக்கும் போதே இவ அம்மாவை கொன்னுட்டா. இவ கிட்ட மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களும் அடுத்தடுத்து இறந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இல்ல இருக்கட்டும்னு சொல்லி அவங்க அப்படியே அதை அங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப. அவங்களும் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒழுங்கு காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பரவாயில்ல, இந்த மீனை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்திட்டு அவங்க பட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கு. யூசி அங்க அசிங்கப்படுத்தின உடனே அந்த மொட்டை இப்ப அவங்க கிட்ட சண்டைக்கு வரான். ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா அவனுக்கும் 2 வைக்கிறாங்க. பிரச்சனை வேணான்னு ஒரு லேடி அவனை தடுக்க வர அவங்களையும் சேர்த்து தள்ளி விடுறான். நம்ம ஹீரோயின் அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்க. அவ்வளவுதான், கடுப்பாய் அவங்க கத்திய கையில எடுத்துடுறாங்க. மொட்டையும் பின்வாங்கினா யூசியாங் முன்னாடி அவமானமா போயிடுமான்னு சொல்லி அந்த பயத்திலயும் ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க கூட சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஆனா டக்குன்னு யாரோ ஒருத்தர் அவன் மண்டிலே ஒண்ணு வைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா ஜியோங்கன்னு சொல்லி ஒரு ஆளோட என்ட்ரி. யூசியாங்கோட கிரஸ் போல. ஆனா ஆளு
அப்பாவி பொண்ணுங்க கிட்டயே புள்ளி பண்றேன், மரியாதையா ஓடிப்போன்னு சொல்லிட்டு ஆள் நேரா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போக வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்களும் இப்ப அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா அவங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கு, நாளைக்கு நம்ம ஏதாவது நல்ல சாப்பாடா சாப்பிடலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிறத வச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியா ஒரு சாதாரண லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே டைமும் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க பெட்ல உட்காந்து எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க அப்படியே தூக்கம் சொக்கி அவங்க சாஞ்சிடுறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி வராரு. ஆள் அப்படியே அவங்களுக்கு போத்திலாம் விட்டு ஒண்ணுமோ அதே லவோட அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே சிட்டிக்குள்ளதான் காட்டுறாங்க. சில லேடிஸ் எல்லாம் இறந்து போயிருக்க, அவங்களோட ஹார்ட்டை மட்டும் காணும்னு சொல்லி ஒருத்தன் பதறிட்டு இருக்கான். இந்த மாசத்துல மட்டும் இது 5வது மர்டர். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல யாருமே மிச்சம் இருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கி எந்திரிக்கிறாங்க. நமக்கு யாரு போத்திலாம் விட்டா அப்பாவா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ப்ளூ கூட சேர்ந்து அப்படியே மவுண்டைன் போய் அங்கிருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன். நம்ம ப்ளூ நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களை மட்டும் குறி வச்சு கடத்துற யாரோ ஒரு கொலகாரங்க வேற இப்ப புதுசா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானா. நம்ம இவ்வளவு தூரம் வருது சேஃப் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள நல்லா பயமுறுத்தி விட்டுறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. செயல பார்த்தா அங்க உண்மையிலேயே ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. அவ்வளவுதான் பயந்துட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க காட்டுக்குள்ள இருந்து ரெண்டு கொடூரமான கண்ணு மட்டும் அவங்கள பாக்குற மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த இடத்த இருள் சூழ ஆரம்பிக்க பதட்டத்துல வழியும் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ப்ளூவும் சரி டிராகன் கிங்க கூப்பிடலான்னு சொல்லி அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் பாதிலேயே வா இந்த பக்கம் போலான்னு சொல்லி அவங்கள பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பயங்கரமான wolf demon அவங்கள துரத்துது. அது அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு மயக்கமாயிடுறாங்க. நம்ம ப்ளூவாலையும் அதை சமாளிக்க முடியாம நம்ம டிராகன் கிங்க கூப்பிட அடுத்த செகண்டே அவரும் அதை அப்படியே லாக் பண்ணி போட்டுட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணுல படக்கூடாது. ஆள் அப்படியே இன்விசிபிளா மறைஞ்சிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ண அந்த டீமனும் அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. ஆனா அதுக்குள்ளே ஜியோங் அங்க வந்துடுறாரு. அவர் யாரோ வச்சு அப்படியே அது நெஞ்சிலேயே ஓட்ட போட அந்த டீமனும் இறந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவர் அப்படியே வந்து செக் பண்றாரு. நம்ம ப்ளூ ஆஹா டிராகன் கிங் டென்ஷன் ஆகுறாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை நகர்த்தி விட்டுட்டு அவங்க நம்ம ஹீரோயினை கவனிச்சுக்க அவங்களும் லைட்டா கண் முழிக்கிறாங்க. ஜியோங் நீயா என்ன காப்பாத்துன? நம்ம ப்ளூ இல்ல அது ஒரு டிராகன் இல்ல நான் தான் காப்பாத்துன. அவரும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப பாதி வழியிலேயே அவனோட கண்ணும் அப்படியே கொடூரமா மாறுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ப்ளூ டிராகன் கிங் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி மறைஞ்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? நான் அவகிட்ட நெருங்க கூடாதுன்னு இமோட்டல்ஸ் என்ன வார்ன் பண்ணிருக்காங்க. இமோட்டல்ஸ் எப்போதுமே இப்படிதான், அவங்க என்னைக்குமே டீமன்ஸையும் ஹியூமனையும் ஒன்னு சேரவே விட மாட்டாங்க. ஆனா நீங்க தான் அவளை லவ் பண்றீங்களே, அப்படி இல்லைன்னா விளங்கிக்கங்க. அந்த ஜியோங்காவது அவளை பாத்துக்கிட்டோன்னு சொன்ன நம்மளும் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ப்ளூவும் அமைதியாக இப்ப அப்படியே அடுத்த நாள் அவங்க திரும்ப நம்ம ஹீரோயினை தான் பார்க்க வராங்க. ஆனா அவங்க அப்பா அவங்க ஜியோங் கூட மவுண்டைன் போயிருக்கிறதா சொல்ல அவங்க கூட சேர வேணான்னு சொல்லியும் அவ எதுக்காக அப்படி பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூவும் அப்படியே அங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஒரு கேவ் மாதிரியான ஒரு இடம், அங்க ஒரு ஓனாய் குட்டி இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை அப்படியே கொஞ்சிட்டு இருக்க பின்னாடிதான் அந்த ஜியோங்கும் நின்னுட்டு இருக்கான். நல்லா இருந்தவன் உருவம் திடீர்னு அப்படியே கொடூரமா மாற ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட டக்குன்னு அங்க ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோயினும் மயக்கமாயிடுறாங்க. அவனும் அப்படியே அவங்க கிட்ட வர டக்குன்னு நம்ம ஜியாங் அங்க வந்துடுறாரு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். குழம்ப வேணாம் ஏண்டா பிளட் டெவில், உன்னை எங்கெங்கே நாங்க தேடிட்டு இருந்தா நீ ஹியூமன் ஹார்ட்ஸ் சாப்பிட்டு இங்க வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கியா? ஆளும் டக்குன்னு அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஹெவன்லி சோல்ஜர்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜியாங் முன்ன இருந்ததை விட இப்போ பவர்ஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு. அவனும் அது மட்டும் இல்ல நான் சீக்கிரமாவே ஒரு இமோட்டல் ஆக போறேன்னு சொன்ன ஆளும் அடைச்சை நிறுத்து, பலாயிரம் வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற நாங்களே ஒன்னு இமோட்டல் ஆகல, இவராக போறாராம். ஹெவன்லி சோல்ஜர்ஸ் அவனை சுத்தி ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி விட அவங்களும் அப்படி அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. நம்ம ப்ளூ இப்ப அப்படியே அவங்கள தேடிட்டு அந்த கேவ் கிட்ட வர அங்கிருந்த பேரியர் அவங்க கண்ணில் படுது. ஏதோ பிரச்சனைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அவங்க நம்ம டிராகன் கிங்கே அங்க வர வைக்க ஆள் ஆயுன் உள்ளதான் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவரு பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த சீல்டை அப்படியே உடைக்க ட்ரை பண்றாரு. அதுல இருந்து வந்த ஒரு பவர் நம்ம ப்ளூவை லைட்டா அட்டாக் பண்ணுது. ஆனா சரியான நேரத்துல அங்க வந்த நம்ம பவிலியன் கிங் அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்க இது ஹெவன்லி எம்பரரோட பேரியர், உன்னால என்ன பண்ணாலும் இதை உடைக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோ விடுறதே இல்ல, எந்த எம்பரரை பத்தியும் எனக்கு கவலை இல்ல, ஆயுன் உள்ள மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவர் வெப்பன் எடுத்து அதை உடைக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்க நம்ம ப்ளூவும் ஏதாவது பண்ண சொல்லி நம்ம பவிலியன் கிங் கிட்ட கெஞ்சுறாங்க.
ஆனா ஆளு இது ஜியாங்கோட மிஷின். அதுவும் இல்லாம ஆயுன் ஒரு மோட்டலா இருந்திருந்தா எவனோட பிளெஸிங்ஸ் அவளை காப்பாத்தும். ஆனா அவ சோல் ரொம்பவே வித்தியாசமானதுங்கிறதுனால அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஆள் சொல்ல நம்ம ப்ளூ ஏதாவது தண்ணி இல்ல ஃபயர் பேரியர் மாதிரி அவளை காப்பாற்ற முடியுமான்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே நம்மால் அங்கிருந்து காணாம போக இப்ப ஃபிளேம் பேலஸ்ங்கிற ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. எனக்கு உங்க ஃபயர் ஷீல்டு வேணும். என்ன டிராகன் கிங் விளையாடுறியா? அது எங்க ட்ரெஸரின்னு ஆள் சொல்ல நம்மால் அட போங்கடான்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஷீல்டையும் தூக்கிடுறாரு. இங்க வந்து திரும்ப பேரியரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஜியாங்கோ ஹெவன்லி சோல்ஜர்ஸோட வராரு. டிராகன் கிங் நாங்க அந்த டீமனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ எதுக்காக தேவையில்லாம இங்க வழியில குறுக்க வர? நம்ம ப்ளூ உள்ள ஒரு மோட்டல் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நம்ம பவுலியன் கிங்கோ நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ஆள் ஜியாங் கிட்ட பேசி பார்க்க ஆனா அவரு கேக்குற மாதிரி தெரியல. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த பேரியரை உடைச்சிடுறாரு. அந்த சீல்டும் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு. பொறுமை இழந்து நம்ம ஜியாங் நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்றாரு. ஆனா நம்மால் அசற மாதிரியே தெரியல. அந்த சீல்டு அனுப்பி நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டக்குன்னு ஜியாங்க பின்னாடி தள்ளிட்டு அப்படியே டெரரா ஒரு திரும்பி பார்க்க அதுக்குள்ள அந்த டீமனை செத்துறான். நம்ம பவிலியன் கிங் குறுக்க வராரு. நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க ஹெவன்லி எம்பரர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஜியாங்கும் உனக்காக தான் இவனை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நேரா வந்து அவங்க ரூம்ல அப்படியே படுக்க வைக்கிறாரு. அவங்களும் அவர்கிட்ட இருந்து ஒரு துணி மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. போன லைஃப்ல அவங்க எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்த அந்த டிராகனோட உருவம் தான் அது. நம்மளும் அதை எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. நம்மளும் நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் இருக்கேன். அப்படியே எபிசோட் 11 முடியுது. இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத லைக் கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.